ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மாதரா த கோஸ்ட் எம்டிஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜிடிஎஃப் கேம் போய் தான் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. எப்படா நீ மட்டும் ஜிடிஎஃப் விளாடுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, சிக்கின்னு ஒரு அப்ளிகேஷன் தான். அதில் நீங்கள் காயின் எடுத்து அப்புறம் நீங்கள் காயின் எடுத்து மட்டும் நீங்கள் என்ன கேம் பிசி கேம் வேணால் விளாண்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ நம்ம ஜிடிஏ தான் ஃபஸ்ட் விளாட்றோம். ஓகே, உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு காயின்ஸு இது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் விளாட்றேன், எந்தெந்த பட்டன்லாம் தெரியாது, கொஞ்சம் திட்டாதீங்க. ஓகே, என்னென்ன பட்டன்னே தெரில, இப்போ தான் ஒவ்வொன்றா இது பண்ணிகிட்ருக்கேன். ஜாய்ஸ்டிக் இல்லைனா அது வேணால் தெரியுது, மூவ் பண்ணுற பட்டன், மற்ற எதுவும் தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், ஓடி வந்து கீழெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த வீடியோ விட்டாச்சு இப்போ வரலன்னா, இது மல்டிப்ளேயர் எப்படி விளாட்றதுன்னு தெரில, அதனால் மல்டிப்ளேயர் விளாட முடியுமான்னு தெரில, அதனால் நம்ம விட்டாச்சு இப்போ வரல. ஒய் பட்டன் கொடுத்தா ஓகே, ஒய் பட்டன் கொடுத்தா உள்ள காரில் ஏறுறாங்க கைஸ். ஊய் கைஸ், இது நம்ம திருட்டு கார் கைஸ், அதனால தான் கைஸ் நம்ம இது காலங்காத்தாலே எந்திரிச்சு திருட கூப்பிட்றாங்க. ஓகே, நம்ம காரை திருட்டிட்டு எங்கே போகணுன்னு தெரில, வழி அவங்க சொல்ல, ரெண்டு பேரும் தான் பேசுகிறாங்க. ஓகே 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 எந்த பட்டன் ஊற்றுறதுன்னு தெரில கைஸ். ஐயோ, இருந்த இடத்துலேயே நடந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஆர்டியா ஓகே. ஐயோ ஒரு நிமிஷம் விட்றானே, ப்ளீஸ் நான் கிளம்பிடுறேன், இந்த கார் ஓனர்னு நினைக்கிறேன் கைஸ். ஆத்தாடி மூக்குலேயே குத்துறாங்க கைஸ். காரில் ஏறி கிளம்பிடுறேன்டா, விட்றானே கைஸ். பாரு, என் காரை கூட ஓட்ட விட மாட்டேங்கிறாங்க கைஸ். அவன் போயிட்டாங்க கைஸ். அங்கே சாமி ஏன் குத்தி வாயில உடச்சி விட்றலாம் கைஸ். ஃபஸ்ட் நான் வரும்போதே ஐயோ என்னாச்சே, செத்துட்டானா? ஐயோ, அவன் செத்துறானா, மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு கைஸ். அச்சோ கைஸ், அவனை கொல்லக்கூடாது போல கைஸ். அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு கிளம்பிடணும் கைஸ். கைஸ் திருப்பி மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். டே உட்காந்து போகாதடா, பார்க்குறவனா திருடன் கண்டுபிடிச்சிடுவான்டா. கொஞ்சமாச்சு நேரம் எந்திரிச்சு போடா. சரி, நான் சொன்னான்னு கேட்க மாட்டான். வாங்க, நம்மளுக்கு இந்த சிவப்பு கலர் கார் தான் பிடிச்சிருக்கு, இதுலேயே ஏறுவோம். இனி அந்த காரில் டக்குன்னு வாடா. யாரா டேய், டக்குன்னு ஏறா, வந்துடா போகிறான்டா. வாடா எப்பா சாமி. இது கொஞ்சமாக அப்பாடி நல்ல வேலை கைஸ். அது பேசுறதெல்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. போடா அந்த கைஸ். இப்போ நம்ம அந்த வெள்ளை கலர் காரை ஃபாலோ பண்ணி போகணும் கைஸ். இல்லை, நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு சுற்றி எங்கேயாச்சும் போவோம். அது வாட்டுக்கு அவன் எங்கிட்ட ஃபோட்டோ. அடுத்த டைம் நம்ம இங்கே அவன் பின்னாடி போகலாம். இந்த வாட்டி மிஷின் ஃபெயில் ஆச்சுன்னா கைஸ், அப்போ நம்ம அவன் பின்னாடி தான் போகணும் போல கைஸ். உண்மையிலேயே நான் ஜிடியை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நான் காரை திருடிட்டு ஓடணும்னு நினச்சேன். அவன் முன்னாடி போகலாமான்னு தான் தோணுச்சு. ஏழாம் மாதிரி சொல்லிச்சு. அப்படின்னு நான் கேட்காம இந்த சைடு போனேன், முடிச்சிட்டாங்க. மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வாட்டியா சாமி முன்னாடி போவோம். ஏய் வாடா டக்குன்னு, நான் காரில் ஏறேன்டா. வாடா டக்குன்னு அந்த காரில் வாடா. நீ வாடா ஏறா. ஏய் கிளம்புடா, டக்குன்னு கிளம்புடா. கைஸ், அவன் பாருங்களேன் எவ்வளோ வேகமாக நம்ம முன்னாடி போகிறானே. நம்மளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, எப்படி ஓட்டுறது, எங்கிட்ட திருப்புறது ஒன்றுமே தெரியாது. அவன் வாட்டுக்கு போகிறான் கைஸ், சொயின்னு போகிறான். அது எது அவங்காரு எது எவங்காருன்னே தெரில கைஸ். எது அவங்காரா இல்லை எந்த காரனே தெரில கைஸ். இது ஐயோ, எங்கிட்ட போகிறானே தெரிய மாட்டேங்குதே. ஸோ என்ன கைஸ் பண்ணுறது? எங்கிட்ட திருப்பி எங்கிட்டாச்சும் போவோம். எங்கிட்ட போகிறதுன்னு தெரில. இதுதான் பெட்ரோல் பங்க்கெலாம் இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம இப்போயும் மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சா. அப்போ அவன் எங்கிட்டா போனான், எங்கிட்ட போனானே தெரில. டக்குன்னு காணாமல் போயிடுறான் கைஸ். இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக போகணும் கைஸ். நம்ம இந்த வாட்டியாச்சும் இந்த மிஷின் எப்படியாச்சும் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். உனக்கு சத்தியமாக உனக்கு குத்தியே நானே கொண்டுருவோண்டா. பாருங்க எப்படி உட்காந்து எத்தனை வாட்டி சொன்னாலும் திறந்த மாட்டேங்கிறாங்க இவன். கைஸ், அவனு வேறு கொன்னா மிஷின் இதுவாகி போயிடும். அதுதான் கைஸ் பெரிய தலைவலி. அதனால தான் கைஸ் நான் அவனை இன்னும் கொல்லாமல் இருக்கேன். என்னடா அவனை எப்பயோ புதைச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு டைம் சொன்னப்போ. பாருங்கள், கொஞ்சமாச்சும் வெயிட் பண்ணுறானா, அந்த அறிவு கூட இல்லை அவனுக்கு. அவன் வாட்டுக்கு போகிறான், வழியை சொல்கிறானா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். மேப்பில் இணையவா விளையாட விட்டுக்கிட்டு தலைவன் எங்கே போகிறானே தெரிய மாட்டேங்குது. அவன் பேர் வேறு ஏதோ லேமர் ஒரு அவன் லாமான்னு வைக்கலாம் அவன் பேர். சும்மா லாமரு கேமரா வேணாம்.
ஏன்டா இவன் பின்னாடியே நானும் போய்கிட்டு இருக்கேன். இவன் தான் நினச்சிக்கிட்டு இவனான்னு தெரியாது. அவன் திருட்டு காரு ஃபாஸ்ட்டாக தான் போவான். இந்த காரில் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் ஐயோ இடிச்சு நின்றுச்சா. எல்டிஎம்க்குலாம் ரிவர்ஸு, அடுத்து ஆர்டிஎம்க்குலாம் ஃப்ரெண்டு. டே பாருங்க கைஸ், நான் மலைமெல்லாம் விட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஐயோ கார் பெல்ட்டில் அடிக்குது கைஸ். ஓகே அவ்வளோதான். மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு, வேறு பண்ண முடியாது. திருப்புறக்குள்ள மிஷின் ஃபெயில் ஆயிரும். டேய் கருப்பு காரா அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்களா. அவ்வளோதான் கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளும் ஃபஸ்ட் டைம் தான் விளாட்றோம், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம்ன்றனால ஒன்றும் தெரியல. அடுத்த டைமில் அந்த மிஷினை எப்படியா ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கணும் கைஸ். மிஷினை எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னு தெரில, அதுதான் பிரச்சனையாக இருக்குது கைஸ். இந்த கேமில் வந்து நம்ம டைமிங்க்கு தான் விளாட முடியும், பர்மனெண்ட்டாக விளாட முடியாது. நம்மளுக்கு 5 minutes என்னமோ தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் விளாண்டாகணும். இது பண்ண முடியாது. நம்ம வீடியோக்காக தான் இப்போ இந்த கேமே விளாண்டு போடுறோம், நம்ம சேனலுக்காக தான். ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்படியாச்சு அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணி விட்றீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்து என்ன கேம் போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். வரானா பின்னாடி, இல்லைனா முன்னாடி போகிறானா? பின்னாடி எந்த காரும் இல்லை, முன்னாடி தான் போயிருப்பான். அவன் வேறு ஃபாஸ்ட்டாக போவாங்க கைஸ். அவன் காரை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிப்பான் அது அவன் காருன்னு. அந்த வேகத்தில் போவாங்க கைஸ். அவன் சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல. எந்த வேகத்தில் போங்கிற அவசியம் இல்லை அவனுக்கு. இதுதான் அவன் காருன்னு நினைக்கிறேன் கைஸ், இல்லைன்னா வேறு காரா பாருங்களேன். அந்த சைடு போகிறான் மாதிரி, அந்த சைடு தான் போகிறான் அவன் இல்லையா. ஏன் கைஸ் இது நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? நானே எப்படியாச்சு இது பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல. ஓ சாமி, என்னன்னே தெரியல எப்படி மிஷினை முடிக்கிறது. யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா அடுத்த வீடியோ நான் எப்படியா ஸ்கிப் பண்ணுறேன். திருட்டுன்னு பைத்தியக்காரா, திருட்டுக்காரா அமைதியாக வாடா, திருடா ஒழுங்கா வாடா, கேட்க மாட்டேடா நீ. கேஸ் நான் வெள்ளை கலர் கார் எடுக்கலான்னு போனேன் கைஸ். என் தெரியாமல் சவப்பு கார் எடுத்துட்டான். முன்னாடி நிறையா வெள்ளை கலர் கார் போகிறதுனால எது காருன்னு தெரில, அதனால் இது வெள்ளை கார் எடுக்கலான்னு இருந்தேன். கடைசியாக பார்த்தா எனக்கு சிவப்பு காரை கொடுத்துட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். ஐயோ என்ன பண்ணுறது? ஐயோ இப்போ அவன் காரு வேறு எதுன்னே தெரிய மாட்டேங்குது கைஸ். அந்த வேகத்தில் போகிறான் கைஸ் அவன். கார் வேகமாக போவான், அதை வச்சாச்சும் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அங்கே பாருங்க, அங்கே அதுக்குள்ளே அவன் மேலே ஏற்றிட்டான் நம்ம திரும்புறக்குள்ளே. நான் எப்படியாச்சும் அவன் ஐயோ கொலை கேஸ் பண்ணுறேனே. யாரையோ ஒருத்தவங்க ஏற்றிட்டேன் கைஸ், நீங்கள் பார்த்தீங்களா? எவனோ ஒருத்தவன் ஏற்றிட்டேன். ஐயோ கொலை பண்ணிட்டேனே. ஐயோ கைஸ் தெரியாமல் கொலை பண்ணிட்டேன். யாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க தயவு செய்து. அங்கே போகிறான் பாருங்க கைஸ், அவன் தான் நம்ம ஆள் தான் லாமர். ஐயோ எங்கிட்ட திரும்புறான். ஐயோ போட்டு ஐயோ கைஸ் வண்டி எங்கள் கண்ட்ரோலே இல்லை கைஸ். எத்தனை கொலை பண்ணாலும் இது நான் பொறுப்பு கிடையாது, இந்த கேமு தான் பொறுப்பு. இது இல்லை கைஸ் அவன் காரு. அவன் இந்நேரத்துக்கு எங்கேயோ போயிருப்பான், அவன் கம்பெனிக்கே போயிருப்பான். நம்ம இப்போ தான் இங்கேயோ வரோம். தலைவா எங்கே போன தலைவா? ஐயோ எங்கிட்ட போகிறதுன்னு தெரில கைஸ், அதனால் நானே எங்கிட்டோ போனேன். கடைசியாக பார்த்தா மிஷின் முடிஞ்சு போச்சு. ஐயோ கைஸ் நம்ம லாஸ்ட் 3 minutes தான் இருக்குது தெரியாமல். அதுக்குள்ளே எப்படியா மிஷினை முடிக்கணும் கைஸ். ஐயோ இந்த கேமில் நான் வேறு தெரியாமல் ஸ்டோரி மூட கிளிக் பண்ணேன். இன்னும் எத்தனை சோதனை வரப்போதோ தெரியலையே. ஐயோ என்ன பண்ணுறேன்னு. இந்த வாட்டியே கரெக்டாக வெள்ளை கலர் கார் எடுக்கணும் கைஸ். இந்த ஸ்டோரி மூட தவிர வேறு ஏதாச்சும் மோட் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. தெரியாதனமாக ஸ்டோரி மூட கிளிக் பண்ணிட்டேன். இந்த வாட்டி எப்படியே கரெக்டாக வெள்ளை கலர் கார் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், போன வாட்டி அந்த வண்டியில் பூஸ்டர் இருந்துச்சு, இந்த வாட்டி இந்த வண்டியில் பூஸ்டரே இல்லை. இந்த வண்டியில் பூஸ்டரே இல்லாமல் தான் அவன் அவ்வளோ வேகமாக போனானா. இப்போ மட்டும் நம்மளால் மட்டும் போக முடியல பாருங்கள். ஏன் தான் இப்படி இருக்கோ? ஐயோ எவனோ ஒருத்தன் நாயெல்லாம் வாங்கி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க கைஸ்.
இந்த காரு சிவப்பு கலர் கார் கூட பரவாயில்ல, இந்த காரில் சுத்தமாக என் கண்ட்ரோல்லே இல்லை கைஸ். இவன் பாருங்க, நானே ஓட்ட தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எங்கே இடிச்சு தள்ளி விட்றான். யார் சாமி இவன்? இல்லை தெரில யார் இவன். அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சிச்சு, நம்ம இங்கேயே நிற்க வேண்டியதான். இங்கேயே கார் ஆக்சிடென்ட் பண்ணியே நிற்க வேண்டியதான். அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சிடும். அவ்வளோதான், மிஷின் ஃபெயில்டு. வந்துருப்பாருங்க இப்போ. எங்கே வந்துருக்கணும் நேரத்துக்கு மிஷின் ஃபெயில்டு. நேரத்துக்கு எங்கே போயிருப்பான்? அவன் கம்பெனிக்கே போயிருப்பான், திருட்டு கம்பெனி. பாருங்களேன் கைஸ், உங்கள் யாருக்கெல்லாம் என் கேரக்டர், நான் வச்சுருக்க கேரக்டர் தெரியுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, இதோட நம்ம வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். இது கேம் நம்மளால் இந்த மிஷின் முடிக்க முடியல. பாய் ஃப்ரம் எம்டிஜி. நான் தான் அவங்க எம்டிஜி ப்ரோ. பாய், நான் தான் மாதிரா ப்ரோ. பாய் ஃப்ரம் எம்டிஜி.